சொந்த நாடகம் இருக்குது. சகசநாமம் சேவா ஸ்டேஜ் நாடகம் வச்சிருக்காரு. இந்த மனோகர் வந்து புறா நாடகம் போடுறாரு. கலக்கிட்டு இருக்கான தொழில் நாடகங்களை. அதையும் மீறி ராகினி ரிக்ரியேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்னைக்கு நாடகம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் எந்த தியேட்டரும் காலியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக இவங்க நாடகம் போடுறாங்க. நாடகம் போட்டு அப்புறம் எதிர்நீச்சல் போடும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு கதாநாயகியை ஒரு அழகான பொம்பளை போட்டா பேட்டரும் போது மேஜர் சுந்தரராஜன் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்து வீடு கூட போய் மெக்கானிக் ஒரு சூப்பரண்டாக போய் வீடு கூட டெலிஃபோன் ரிப்பேர் பண்ணுறவர். சவுக்கார் அம்மா எனக்கு பழக்கம் இருக்கு, நான் கூட்டி வரட்டும் பண்ணேன். முடியுமா ஐயானா கண்டிப்பாக நான் அம்மா இது வந்து சினிமா நடிக்கிற மாதிரி டேக் 2 டேக் 3 பண்ண முடியாதும்மாண்ணா எல்லாம் தெரிவிட்டு வந்து சின்ன குழந்தைமா இந்த அம்மா உட்காந்து அந்த எதிர்நீச்சல் நாடகத்தை பட்டு மாமியா நீங்கள் கொஞ்சம் வயசாக இருப்பீங்க. பட்டு மாமி உட்காந்து அந்த மடிசா கூட கட்டி இந்த கெண்ட காத்திரிய மாதிரி மேலே நடப்பாங்க. பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த அம்மா. அந்த எதிர்நீச்சல் நடிக்கும் போது நான் உயர்ந்த மனிதன் படத்தில் இந்த அம்மாவோட நடிச்சிட்டு இருக்கேன். அம்மா அவங்க நாடகம் பார்க்கணும்னா நீ வா ராஜா அண்ணாமலை படத்தில் இருந்தாங்க. நான் இங்கிருந்து புறப்பட்டு அண்ணாமலை போய் 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு கிரீன் ரூம் போய் இந்த அம்மா பார்த்தேன். வந்துட்டீங்களா நாடகம் பார்த்து டிக்கெட் இருக்கிற காட்டின பார்த்து 10 பைத்தியக்கார 10 ரூபான்னா கடைசி மூஞ்சியே தெரியாது. நீ சும்மா சொல்லி காம்ப்ளிமெண்ட் வாங்கி கொடுத்து அந்த நாடகத்தை அந்த அம்மா பார்க்க சொன்னாங்க. ஃப்ரண்ட் ரோடு உட்காந்து பார்த்தேன். அந்த மாடிப்படி மாதுன்னு ஒரு கேரக்டர் நாகேஷ் பண்ணுவார். அந்த ரிட்டையர்டு தாஸ்லா கேரக்டர் சுந்தரராஜன் பண்ணுவார். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் நீ கற்பனையே பண்ண முடியாது. அந்த மாடிப்படி மாது நடிப்பை பார்த்துட்டு நைட்டு பூரா தூங்காமல் நம்ம ஏதோ மூஞ்சி வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கோம், இதை வச்சு பிழைக்க முடியாதுன்னு சொல்லி நானே சொந்தமாக நாடகத்தை ஒரு 2-3 வருஷம் போட்டு அது போதாதுன்னு முடிவு பண்ணி மேஜர் சுந்தரராஜன் அவர்களோடு சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா பூரா போய் 1000 நாடகங்கள் நான் போட்டேன். அதுக்கப்புறம் இவர் நவகிரகம் நாடகம் பண்ணார். நாடகம் போடும்போது சவுக்காரமாக விளையிட்டு மனோரமா வந்து நவகிரக நாடகத்தில் நடிக்கிறாங்க. அப்போது தவிர்க்க முடியாமல் நாகேஷ் அவர்களுக்கு மனோரமாவுக்கு சின்ன ஒரு உரசல் இருந்த காரணமாக அது படம் எடுக்கும்போது மனோரமா அவர்களுக்கு அந்த வேஷத்தை அவருக்கு கொடுக்க முடியல. அதுக்காக குமுதத்தில் ஒரு தொடர் எழுதுறாரு. மனோரமாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நாடகத்தில் நீங்கள் தான் நடிச்சிங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலையை அவங்க படத்தை போட முடியல, மன்னிச்சுங்கன்னு பகிரங்கமாக குமுதத்தில் இருந்து எழுது. எவ்வளோ பெரிய மனுஷன் நினச்சிப்பாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் 1965 ஒரு நீர்க்குமுடி படம் எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே போகிற எல்லாம் ஊர் பூரா மிக்ஸ் ஆகி போச்சு. 1965 நீங்கள் ஏபி ஸ்டுடியோ போனீங்கன்னா அங்கேருந்து ரைட்டத்துக்கு முன்னே வெறும் காடு. ஆல்மோஸ்ட் ஒரு அங்கே பாக்கெட்டாக 4 வீடு இருக்கும். நேராக 1 கிலோமீட்டர் போனேன், ரைட் சைடில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தில் ஒரு யானை கட்டியிருக்கும். பக்கத்தில் ஒரே சிங்கிள் ஃப்ளோர் இருக்கும். அதுதான் ஏகே வேலனுடைய ஸ்டுடியோ, அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு பேர். இப்போ அந்த இடமெல்லாம் தேடம் நீங்கள் அந்த ஸ்டுடியோவில் போகணுன்னு இவர் கூப்பிட்டு நீர்க்குமுடி வந்து நீ தான் டைரக்ட் பண்ணுற அப்படிங்கிறாரு. டைரக்ட் எல்லாம் செட்டப்பெல்லாம் பண்ணோன்னே வழக்கம் போது நம்ம சென்டிமெண்ட் ஆர்டர் சொல்லணுமா, அது என்ன என் பேர் நீர்க்குமுடி வைக்கிறேன். நீர்க்குமுடினா இங்கே இருக்குமுடி இருக்கு, அடுத்த செகண்ட் உடஞ்சி போகுது. அல்ப விஷயத்துக்கு போய் நீர்க்குமுடி அதை போய் பெயர் வைக்கிறீங்க. இப்போ முதல் பாட்டு ஆடி அடங்கும் வாழ்க்கை ஐயோ என்ன யார் கொடுமை பண்ணுறீங்க. ஆடி அடங்கும் அவசரமான டைட்டில் 2 வச்சுக்க 2 மாற்றியானாங்க. ஏகே வேலன் உயிரே போனாச்சு 2 மாற்ற மாட்டேன்னு சொல்லி படம் எடுத்தார். அப்படித்தான் முதல் படத்தில் அவர் பண்ணார். கேபி சார் லைஃப்பில் நீங்கள் தவிர்க்கவே முடியாதவங்க 3 பேர். ஒருத்தர் நாகேஷ், இன்னொருத்தர் கமல், இன்னொன்று ரஜினி. மற்றவங்கெல்லாம் இருக்காங்க, பட் இந்த 3 பேரை நீ யாருமே தவிர்க்க முடியாது. ஏஜி சார் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை நான் சொன்ன மேஜர் சந்தகாலம் ஆங்கில நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார். அந்த காலத்தில் நாகேஷ் வந்து தாமரை குடும்பம் படம் நான் 58 இருந்துச்சு. நான் தாமரை குடும்பம் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நெஞ்சிருவலாளத்தை வந்து பிரமாணமான கேரக்டர் நாகேஷ். அந்த படம்லாம் பார்த்தா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி அவன் பயங்கர தாகம் இருக்குது நாகேஷுக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது கல்யாணம் வீட்டுக்கு போனால் மெல்லிசைலாம் விட மாட்டார். சும்மா ஒரு ப்ளூ தான் அவர் கட்டிட்டு ஒரு 40 மினிட்ஸ் டைம்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆக்ட் பண்ணுவார், 3 ஆக்டிங் பண்ணுவார் நாகேஷ். அப்படி பரம்பட்டு பாலு எனக்கு ஏதாவது முடியாதே ஒன்று கஷ்டப்பட்டு அவங்க முதல் சர்வசுந்தரம் அதை போடுறாங்க. சர்வசுந்தரம் போடுறாங்க. அப்போ படிச்சு உங்களுக்கு தெரியும், எல்லா நாடகம் போட்டு உச்சத்துக்கு போயாச்சு. நாகேஷ் வழியாக நான் நடித்து கொண்டிருக்கின்றேன், என் வழியாக நாகேஷ் சிந்திக்கிறான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்க அவ்வளவு நெருக்கமாக வாழ்ந்து எதுக்குமே ஒன்று உண்டு இல்லையா, ஒரு ரொம்ப நெருங்கிட்டா பிரிவுன்னு வரும் பண்ணுவோம். அந்த மாதிரி விதிவசமாக ஒரு பிரிவுன்னு வந்தது. வெள்ளி விழா நான் ஒரு படம் எடுக்கிறாரு. ஜெமினி கணேசன், ஜெயந்தி இந்த பக்கத்தில் வாணிசீலம் நடிக்கிறாங்க. இன்னைக்கு காலை முதல் நாள் ஷூட்டிங்கு. நாகேஷ் கூட இருக்கணும். 9 ஆச்சு 10 ஆச்சு போனால் எங்கேயா நாகேஷ் அப்படின்னா, நாகேஷ் வந்து எம்ஜிஆர் ஒரு படத்தை ஷூட்டிங் இருக்கேன். நான் ஷாக் ஆகிட்டேன். நாகேஷ் வேற பேபி வேற இல்லை, அப்படி ரத்தம் சதயமாக இருந்தவங்க எங்கடா போயிட்டான்னா அவங்க மாதிரி எம்ஜிஆரோட ஷூட்டிங் போயிட்டாங்கன்னா எந்த காரணத்துக்காக போகிறான்னு பற்றி ஒரு விசாரிக்கவே இல்லை. ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி மறுநாள் தேங்காய் சீனிவாசன் வர சொல்லி வெளியில் நடிக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தேங்காய் சீனிவாசன் தான் கேபி படங்கள் நடிச்சிருந்தார்.
3 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் நண்பர்கள் ஐயோ ரத்தமும் சதயமாக இருந்தாலும் ஏன் நியாயம் இல்லை, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் நாகேஷ் கூப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு 3 நாள் பிறகு அவ்வளோ ராகங்களே திரும்பவும் நாகேஷ் அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்புறம் கமல் வந்து அவர் கொண்டு போய் வெள்ளி விழா படப்பிடிப்பின் போது தான் ஜெமினி கணேசன் வந்து ஒரு டீனேஜ் பையன் மீசையில் அவர் அந்த பையன் கொண்டு போய் கமல்ஹாசன் அறிமுகத்து வைக்கிறார். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் தெரியும், குழந்தை நட்சத்திரங்கள்லாம் வந்து பெரிய அளவு கமல் ஸ்ரீதேவி 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா சச்சுமா எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இப்போ கூட பார்த்தா அவர் சின்ன பொண்ணு மாதிரி சச்சு பெருசாக வர முடியல. குட்டி பத்மினி டூவல் ரோல் பண்ணுவேன் குழந்தையின் தெய்வத்தில், அந்த மாதிரி பெருசாக வர முடியல. பேபி ஷாலினி, பேபி ராணி ஒரு குட்டி பாப்பா நடிச்சது. சரி, குழந்தை அடிச்சதுக்கு பெருசாக வர முடியல. இந்த 2 பேர் தான் கமல் ஸ்ரீதேவி 2 பேர் தான் வர முடியுது. இந்த மனிதனை கொண்டு போய் இளைஞனை கேபி சார்கிட்ட அறிமுகப்படுத்தினார். சரி வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அரங்கேற்றம் முடிஞ்ச உடனே 3 முடிச்சு அவர்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன் 4 படங்கள்ல அவங்களுக்கு கொண்டாசி போடுறாரு. அரங்கேற்றம் படத்தில் 34 நாள் கமல் நடிச்சிருக்கிறாரு. சம்பளம் விலையமாக 500 ரூபா, வெறும் 500 ரூபா. தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட கமல் அசிஸ்டண்டாக இருந்து எனக்கு வெள்ளிக்கிழமை படத்துக்கு எனக்கு டான்ஸ் அசிஸ்டன்ட் கமல்ஹாசன். தங்கப்பன் மாஸ்டர் தான் ஜெயிலில் மெயின் மாஸ்டர். அது ஒரு 2 நாளைக்கு ஒரு சாங் முடிச்சோன்னா 2000 ரூபா பணம் கிடைக்கும் கமல்ஹாசன். 34 நாள் நடிச்சிருக்காரு, வெறும் 500 ரூபா பணம். பாலசன்கிட்ட பார்த்து, சார் என்னுடைய தகுதியே இந்த 500 தானே, உன் தகுதி 10,000 லட்சம் இருக்குது, ஆனால் இந்த படத்தை பேசாமல் வாங்கிக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ரொம்ப தம்மத்தூட்டு போய் நான் சார் ஒரு வில்லம் டைப் ஃபேஷன் மாதிரி தாங்குவானா அப்படின்னாரு. டேய் பாடுறா உன்னை தாங்குவான்னு கேட்குறாங்கடா. ஒரு சிவாஜி தான் இருக்கிறாரு, இன்னொரு சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வரணும், நீ வருவடா தைரியமாடா அப்படின்னு சொல்லி அது டேப் டான்ஸ் ஆடுவார். கமல்ஹாசன் டேப் டான்ஸ் ஆடுவான். அதை வந்து கன்னி பெண்களை கவர்ற இடங்கள் இல்லை, எங்கள் மாதிரி ஆண்களையே கவரக்கூடிய ஆண்களே கவரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பையனால கமல் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அபூர்வ ஆண்களில் இந்த மிருதன் வாசிப்பார். சுப்புடு வந்து பயங்கரமான விமர்சகர். அந்த கர்நாடக சங்கீத கச்சேரிகள்லாம் போய் விமர்சனம்னா சுப்புடு மாதிரி விமர்சனம் யாருமே பண்ண முடியாது. வைஜெயந்திமாலா 84 வயசு அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த வைஜெயந்திமாலாவுக்கு நான் சொல்கிறேன் 50 வருஷம் முன்னாடி நம்ம கண்களிலே நீர் ஓட்டம் போய்விட்டு என்ன கொடுமையான ஆடிச்சு அந்த ஆள். கண்களில் வாட்டரி சப்ஸ்டன்ஸ் போயிடுச்சாம எப்போ 50 வருஷம் முன்னாடி அப்படி எழுதி குடும்பம் பண்ணுறாள். அந்த ஆள் சொல்கிறாரு, எம்எல் வசம் மாதிரி பொண்ணு ஸ்ரீவித்யா அவள் வந்து தொடையில் தாளம் போட்டு படும்போது தப்பாக தாளம் போடுறான். ஆனால் கமல்ஹாசன் 1 வாரம் மிருதங்கம் பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்த ஹேண்ட் ஃபிங்கர் சிங்க் பிரமாணம் பண்ணுறான் அப்படின்னு அப்போவே அந்த கேபி வந்து அந்த பையனை பாராட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து மரவ சித்ரா பண்ணுறாங்க. மரவ சித்ரா படம் பண்ணும்போது எல்லா ஊர்லேயும் மொழி, திருநெல்வேலிக்குன்னு தனி மொழி இருக்குது, கோயம்புத்தூருக்கு தனி மொழி இருக்குது, தஞ்சாவூர் தனி மொழி இருக்குது, மெட்ராஸ் ஒரு பாஷை இருக்குது. இந்த 4மே தமிழ் தான். 4க்கும் வித்தியாசம் இல்லை, உச்சரி வித்தியாசம். அது மாதிரி ஆந்திராவில் 4 வித்தியாசமான மாவட்டங்களில் எப்படிலாம் தெலுங்கு பேசுவாங்களோ அதை பூரா தயார் பண்ணி மனப்பாடம் பண்ணி சொல்லி 300 அடி ஒரே ஷாட்டில் கமல் நடிச்சு கட்டிட்டார். அந்த படம் வந்து மரவ சித்ரா தமிழ் 800 நாட்கள் சென்னையில் வந்து 800 நாட்கள் அந்த மரவ சித்ரா படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விருமாண்டி படம் போயிட்டு போது கேபி சார் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாரு. ரொம்ப வேகமாக போகிறேன், அவனுக்கு ஸ்பீட் பிரேக்கரை போடணும், ஸ்பீட் பிரேக்கரை போடணும்டா அவனுக்கு அப்படிங்கிறாரு. அவர் ஏற்பொழி பேசும்போது ஸ்பீட் பிரேக்கரை போட்டு பயந்துட்டோம்னா நம்ம காணாமல் போய்டும், அதெல்லாம் போட முடியாது அப்படிங்கிறாரு. இப்போ குமுதத்தில் தொடர் எழுதும்போது கடத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாணராமன் வரைக்கும் தொடர் ஆரம்பித்து கமல் எழுதிட்டு வர்றாரு. அப்போ உடனே கேபி சொல்லிவிட்டு, நீ அவ்வளோதானாடா, நீ அவ்வளோதானா, கல்யாணம் முடிஞ்சிடுவேன், நீ மாட்டையா திட்டிருக்காரு. உடனே அடுத்த வாரம் தொடர் நிறுத்திட்டார். அந்த இளைஞன் நான் என்று கமல் 60 என்று உச்சம் தொட்டு உலகநாயகன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கார். அதுக்கு கேபி அவர்களுடைய ஆசீர்வாதம். இந்த மனிதன் இல்லைன்னா அந்த வைரத்தை யாருமே பட்டை போட்டிருக்க முடியாது. அதுக்கப்புறம் கருப்பு வைரம். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ரஜினி படிச்சுட்டு இருக்கிறாரு. 2 வருஷம் முடியுது. காம்ப்ளெக்ஸ்னா உச்சகட்ட காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ரொம்ப நடுவில் இருப்பார் ரஜினி. இது மேடையில் சொல்கிறக்கா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவ்வளவு பயந்த ஒரு நடிகர் ரஜினி. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு கேபி சார். வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அப்படின்னு ரஜினி கேட்குறாரு. த ஆக்டர் ஷுட் நாட் ஆக்ட் அவுட் சைட் அப்படிங்கிறார் பாலச்சந்தர். உடனே கலாகேந்திரா ஆஃபீஸுக்கு ரஜினியை வர சொல்கிறாரு. ஏதாவது நடிச்சு காட்டுறான் அப்படிங்கிறாரு.
கட்டபொம்மன் டைலாக் நடிச்சு கேட்டாரு. அது ஒரு சிவாஜி இருக்கிற நீ ஏன் பண்ணுற, நீ ஒரிஜினலாக பண்ணு அப்படின்னோடனே வேகமாக 3 தடவை போய் வந்தோடனே நீ வேகமாக நடக்கிறது நல்லா இருக்குது, வேகமாக திரும்புறது நல்லா இருக்குது, வேகமாக பேசுறது நல்லா இருக்குது, கொஞ்சம் தமிழை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, உனக்கு என்ன வேஷம் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னா எனக்கு வில்லன் வேஷம் தான் பிடிக்கும்னு. ஏன் ஹீரோ பிடிக்கணும், ஹீரோவில் என்ன சார் இருக்குது திங்கிங் பாருங்க. ஒரு வெரைட்டியே பண்ணோம்னா வில்லன் வேஷம் பண்ண முடியும். நான் வில்லன் வேஷம் பண்ணுறேன் சார், சரி முதல்ல வில்லன் வேஷம் பண்ண அப்புறம் ஹீரோ பண்ணான்னு 3 வில்லன் வேஷம் கொடுக்குறாரு. அபூர்வராங்கள் ஒன்று, அடுத்தது 3 முடிச்சு அவர்கள் 3லையுமே வில்லன் வேஷம் கூப்பிட்டு 3 படத்தை புக் பண்ணிடுறாங்க. அபூர்வராங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த படத்தில் வந்து சைலண்ட் கேரக்டரு அந்த மெயின் கேட்டை திறந்த உடனே அங்கேருந்து ஆடியோவில் ஓயாண்டு வச்சுருப்பாங்க, திறந்தா பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த தமிழ் திரை உலகமே அந்த கலைஞனை வா என்று வரவேற்பது போல் அந்த கதவை திறந்த உடனே அப்படி ஜனங்க கைதட்டுவாங்க. அப்படி ஒரு சைலண்ட் ஷார்ட்ஸை எடுத்து முதல்ல ரஜினியை அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து 3 முடிச்சு ஏற்காடில் ஷூட்டிங் வச்சுருக்காங்க. ஏற்காடில் ஷூட்டிங்னா அவருக்கு சல்மான ஒரு இப்போ ராஜேஷ்ல அந்த சல்மான ஒரு அசோசியேட் டேரக்டர் இருந்தார். அவன் ரூம் நைட் 12 மணிக்கு தம் அடிச்சுட்டு நாங்கள் இந்த ரஜினி போய் சார் நான் தாங்குவேன் சார் இந்த வேலைக்கு, நான் தாங்குவேன், டே நீ தாங்கக்கூடா படுறா அப்படின்னு. மறுநாள் சார் 12 மணிக்கு சார் நான் இந்த வேலை தாங்குவேன் சார், டே தாங்க முடியாமல் ஒரு நாள் நைட் மிட் நைட்டு நல்லா அசந்தூங்க 7 மணிக்கு நான் தாங்குவேன் கேட்டோன்னே கேபி சார் ஒன்று இவனுக்கு ரூம் மாற்றி சார், இல்லை எனக்கு ரூம் மாற்றி சாவடிக்கலாம் சார் இவன் அப்படின்னு. இப்போ திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்ட்டு 2 மாதம் பண்ணிட்டு சர்மம் சார் இவன் டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் பிடிக்கிறான் சார் அப்படின்னா, டேய் பிடிச்சி காட்டுறேன் அப்படின்னா, சார் சிகரெட் நான் போய் சொல்லாது, இத்தனை வெரைட்டியாக நீ தம்மடிக்கிறேன் சிகரெட் கதை அப்படின்னு பாக்கெட்டில் கேபி சார் ரஜினி பாக்கெட்டில் விட்டால் சிகரெட் இருக்குது புட்டா டே புட்டான்னு சொல்லிட்டு பிடிக்க சொல்லி அந்த அப்படி தூக்கி வீசி அந்த வாயை சிகரெட் பிடிக்கிற விஷயம் குச்சி பிடிக்கிற விஷயம் பார்த்து வெரைட்டியாக பண்ணணும்னு நம்ப மாட்டாங்க. ஒரு 10-12 ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக எப்படிலாம் போட்டுச்சு படம் பூரா சேர்த்துட்டு அந்த படத்தில் 3 முடிச்சு பார்த்தீங்கன்னா படம் பூரா வந்து டிஃப்ரெண்ட்டாக சிகரெட் தூக்கி போட ரஜினிகாந்த் ஸ்டைல்லே பேர் அப்போ அந்த மாதிரி சிகரெட் போட வச்சு அதை பண்ணார். அடுத்தது அவர்கள் வந்து கொடூரமான அவர்லாம் கேட்டு தெரிய முடியாது. படத்தை வந்து தாங்க முடியும், குடும்பம் தாங்க முடியாமல் சுஜாதா வந்து தாலியை கட்டி உண்டியில் போட்டு போவாங்க அந்த படத்தில். என்ன ஷாக்கு தாங்க முடியல, அப்படி ஒரு படம் எடுத்தார். இவன் கொடுமையை தாங்க ஒரு ஷார்ட் வச்சிருப்பாரு. அந்த குழந்தைய எடுத்து தன் குழந்தைய குரூரமாக வந்து இருநயம் கேரக்டர் மாதிரி அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒன்று கடிச்சிடும். அதை சஜஸ்டிவ் காட்டுவாங்க, இப்படி சிரிச்சுட்டே அப்படி திரும்பணும், அதான் ஒன்று கடிச்சிட்டாமா. சிரிச்சுட்டே இருந்து டக்குன்னு திரும்பினான்னா இவனுக்கு வரவே இல்லை, ரஜினிக்கு வரவே இல்லை. 3 தடவை சொல்லி பாட்டு டே இந்த பயலுக்கு வராதுலாம் அந்த ஜெய்கணேஷ் கூப்பிட்றான் கொண்டோன்னா நட்டிக்கிட்டாரம்மா, ஐயோனும் அடுத்த ஷாட் ஒழுங்காக பண்ணால் ஜெய்கணேஷ் வந்துடுவான். அப்படி மிரட்டி அந்த ஷாட் எடுத்தார். அப்படி இல்லாமல் எடுத்தவர் அதுக்கப்புறம் சொன்னார், கருப்பாக இருக்கன்னு பற்றப்படாத கருப்பு வைரம், தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டம் இந்த பின்னாடி அலைய போகிறாங்க, தமிழ்நாட்டை கலக்க போகிறேன்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணி பாருங்க. 3 முடிச்சு படம் போது தமிழ்நாட்டை கலக்க போகிற கருப்பு வைரம் வந்து அந்த மாதிரி அப்பவே தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் 100வது படம் ராகவேந்திரா பாலசந்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. என்னையும் நடிக்க சொன்னாங்க, நான் நடிக்க மாட்டேன்ட்டேன், கெஸ்ட் ரோல் பண்ண முடியாதுன்னு நான். அந்த படம் எடுத்தாங்க, படம் முடிச்சு முத்துராமசந்தர் டைரக்ட் பண்ணார். அவருக்கு ராகவேந்தருடைய பக்தர் இவர், எனக்கு ரொம்ப பிரியப்பட்டு 100வது படம் பண்ணாங்க. படம் ஏன் போலன்னா ரஜினி ஃபேன்கிறவன் வந்து நல்ல சீ போட்டு வாரிட்டு கை அப்படி கலச்சு விட தானே ரஜினி வரும் உங்களுக்கு. இவர் விக்கனை வச்சு நாமத்தினை போட்டு இப்படியே பார்த்தோன்னே தலைவர் விக்க கலைக்கவில்லைப்பா படம் போறான்ட்டாங்க. உங்களுக்கு விக்க கலைச்சா தான் ரஜினி வருவார். அவர் என்ன பண்ணுறாரு, மாறு வேஷம் பண்ணிட்டாருப்பா படம் பூரா நாமத்தை போட்டு பார்த்து தலைவர் விக்க கலைப்பாடம் கலைக்கலைன்னா படம் அந்த அடிபட்டு போச்சு. போனாலும் கேபி சாருடைய கம்பெனியில் எப்பெல்லாம் வந்து நஷ்டம் ஏற்படுகிறதோ, நஷ்டம் ஏற்பட்ட போதெல்லாம் இந்த கம்பெனிக்காக ரஜினி பல படங்கள் நடித்து கொடுத்து கடனை அடைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தைரிய சாமி சொல்லிட்டு போன மாதிரி தேவிதாயை படத்துக்கு முதல்ல எழுதுறாரு. இவர் ரொம்ப தனித்துவமான ஆள். கேபி சார் டயலாக்கே தனியாக இருக்கும், அவர் டயலாக்ல வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஒரு 10-20 பேர் இருப்பாங்க, கதை விழாக்காரர் இருப்பாங்க. அவருக்கு என்ன மாதிரி வார்த்தை போடணுமோ அந்த மாதிரி கூட வந்து உங்கள் வார்த்தையில் அது போட முடியாது. ஸோ கேபி சார் எழுதி கொடுத்த வசனங்களில் ஒரு 100 வார்த்தைகள்னா 100 வார்த்தை 5 வார்த்தை தான் இருக்கு, பாய்கள் அங்கே கதைகளாக மாற்றிடுவாங்க. ஸோ அவருக்கு அது செஞ்சாலே தவிர அதில் பெரிய பெருமையெல்லாம் கிடையாது. இப்போ 1952 கேபி சார் முதல்ல ஷூட்டிங் பார்த்தது பராசக்தி படம். 1952 ஏபிபி போகிறாரு, கேமரா பார்க்குறாரு. கேமரா வந்து மாறுதியில் பார்க்க இந்த பக்கத்தில் கிருஷ்ணமஞ்சு கலைஞர் டைலாக் கொடுக்குறாரு. சிவாஜி முதல்ல பார்க்குறாரு. அது 1952 அவர் முதல்ல பார்த்த ஷூட்டிங்கே இந்த படம் தான், பராசக்தி படம் தான். பார்த்துட்டு 12 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஸ்டுடியோவில்
மேஜர் சந்திரன் அந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணுறாரு சார். நினச்சி பாருங்க சார், முதல் ஷூட்டிங்காக 12 வருஷம் அதே ஷூட்டிங் மேஜர் சந்திரன் டைரக்ட் பண்ணுறாரு. அது முதலே சொல்லிட்டு போனோம், எதுக்கு நீ பயப்படுற ஏஜென்ஸாக வந்துட்டு, உனக்கு ரொம்ப பயமாக தான் 3 படத்தில் நான் அக்ரிமெண்ட் போடுறேன் சொல்லிட்டு வாங்கி முடிஞ்ச உடனே வாங்கி 3 படத்தில் அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு ராஜினாமா பண்ணிடுவான்னு சொல்லி அப்படி வந்து பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அதே சிவாஜியை வச்சு ஒரு எதிரொலி படம் இருக்கிறார். இது சிவாஜி வந்து உச்சத்தில் இருக்கிற காலகட்டம் 1970 சிவாஜி உச்சத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜட்ஜு ரயிலில் போயிட்டு இருக்கிறான். ரயிலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பணப்பெட்டி கிடைக்குது. சரிவந்தப்போ ஒரு ஆப்ஷன் மைண்டில் அந்த பெட்டி தூக்கி போயிட்டார். அது கூட நிறைய பணம் இருக்குது. அந்த பெட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரும்போது இந்த ஆள் எடுத்து விட்டா தெரிஞ்சு போச்சு. மேஜர் சுந்தரராஜ் தான் பிளாக்மெயில் பண்ணுற கேரக்டர். மேஜர் சுந்தரராஜ் பார்க்கும்போதுலாம் சிவாஜி நடுங்குவார். படம் பூரா அதே விஷயம். ஒரு நேர்மையான நீதிபதி ஒரு திருட்டுத்தனமாக பொட்டியை தூக்கிட்டு போயிட்டு சுந்தரராஜன்கிட்ட மாட்டிக்கிட்டு அவசரப்படுறாரு அப்படிங்கும் போது எங்களால் சகிச்சுட்டு இப்படி படம் ஓடலை. பட் படம் ஷூட்டிங் முடியும் போது ஒரு நாள் பாலச்சந்திர கேட்டாராமா, சிவாஜி பாலு கொஞ்சம் நடிக்கிற மாதிரி ஒரு சீன் போடுறான்னு கேட்டாரா. படம் முடிஞ்சு போச்சு. அப்போ இது வரைக்கும் நடிச்சது கணக்கில் இல்லை, இதெல்லாம் கணக்கிலே வர. அவருக்கு தான் டைலாக் நெற்றியிலே குங்குமம் நெஞ்சிலே ஆசை, கழுத்திலே மாங்கல்யம், கண்ணிலே காதல், கையிலே வளைகள், காலிலே சலங்கை, கன்னத்திலே முத்தம், பெண்ணுக்கு வாழ்வு, வெற்றியுடன் திரும்பினால் வீட்டிலே பாட்டு, வீழ்ந்து விட்டாரோ சரித்திரத்தில் வாழ்வு, வாய் ஓட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கடந்து மடிவதா முடிவு, கண் என்றால் கனமறக்க வேண்டும், கை என்றால் கல்வி எந்த வேண்டும், மர்மென்றால் காயப்பட வேண்டும், மன்னன் கூட இந்த நாட்டுக்காகவே நிகழ வேண்டும், ஜெய் பாரத். இப்படி பேச ஆள போய் படம் பூரா முடிஞ்சு தானே பூச்சி ஓடி போறாங்க. பாரு நடிக்கிற மாதிரி ஒரு சீன் படம் பண்ணாராமா. ஏபிசர்கள் சொன்னார், நடிச்சதை என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கில் வந்தது அப்படின்னு. படம் ஓடல. ஆனாலும் இந்த மகா கலைஞனுக்கு ஃபால்கே விருதுக்கு ஒரு நாமினேஷன் வந்தபோது நாகேஸ்வரராவ், பாலச்சந்தர், சிவாஜி வந்தபோது முதல் ஆளாக சிவாஜி சாருக்கு டிக் பண்ணி ஃபால்கேவுக்காக காரணமான இந்த மகத்தான மனிதன் சிவாஜிக்கு ஃபால்கே வர்றதுக்கு முதல் ஓட்டு போட்ட ஒரு மகத்தான மனிதன் அப்படியே பண்ணார். ஒரு ஜெமினி கணேசன் வந்து அந்த ஏஜி சார்ஜ் அப்ளை பண்ணும் போதே ஊர்லேருந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை பார்க்கணும் எனக்கு சின்ன வயசுலேயே ரொம்ப ஆசை. ஜெமினி ஸ்டுடியோ அப்ளை போடும்போது நடிகர்களை தேர்வு பண்ணுற வேலையில் ஜெமினி கணேசன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்து, இப்போ வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதை இருக்கும்போது நான் தவறு கொடுக்குறேன்னு சொல்லி லெட்டர் போட்டார். முடிஞ்சு போச்சு. அந்த ஜெமினி கணேசனை வச்சு ஒரு படம் இருக்காது, புன்னகையும் பூவா தலையா இடுகோடுகள் வெள்ளி விழான்னு இப்போ நினச்சி பாருங்க. அப்படிலாம் இந்த மனிதன் செய்கிறார். அதுக்கப்புறம் சிவகுமார் ஒரு பையன் பாலச்சந்திரோட 6 படங்களில் பண்ணுற வாய்ப்பு. 3 படங்களில் எதிரொலியில் வந்து நானும் லக்ஷ்மி ஒரு பாட்டு பாடுவோம், மைலேஜ் கார்டனில் ஷூட் பண்ணாங்க. குங்குமை சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பது என்ன, அதில் மங்கள சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பது என்ன என்று வாலி பாட்டுக்கு நானும் லக்ஷ்மி முதல்ல சாருடைய படத்தில் நடித்தோம். அதுக்கப்புறம் வந்து நவகரத்தில் அதே மாதிரி ஒரு பாட்டில் நானும் லட்சுமி தான் நடித்தோம். அப்புறம் அரங்கேற்றத்தில் கதாநாயகன் பேரு பட் ஒரு 8 நாள் தான் ஒர்க் வரும். அதுக்கப்புறம் சொல்லத்தான் நினைக்கிறேன், நான் அகன் சாட்சி, சித்தவை 3மே பெரிய படங்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா 3 கேர்ள்ஸ் என்னை லவ் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்ரீவித்யா, ஒன்று சுபா, ஒன்று ஜெயசித்ரா. 3 கேரக்டர் லவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேண்டிங்கன்னா ஸ்ரீவித்யாவும் சுபாவும் என்ன லவ் பண்ணுவாங்க, நான் வந்து ஜெயசித்ரா லவ் பண்ணுவேன். அது நான் ஜெயித்ரா லவ் பண்ணுற விஷயமே ஒரு நாள் மாடி நேரம் ஸ்ரீவித்யா ஓடி போய் பார்க்கும்போது நான் ஜெயித்ராவோட ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருப்பேன். அதை பார்க்கும்போது இந்த ஆள் நம்ம லவ் பண்ணல, தங்கச்சியை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போகும்போது அந்த சீனில் வரும். இப்போ நான் ஜெயித்ரா லவ் பண்ணேன், அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பூர்ண விஸ்வநாதன் வந்து 60 வயசு தாத்தா வரும். அது பூர்ண விஸ்வநாதன் இந்த மான் தாத்தா இருப்பான் சில பேர். பூர்ணம் பார்த்தீங்கன்னா அவர் வயசாகாது, எப்பவுமே 60 வயசு ஆகுது. அவர் 20 வயசு பூர்ணமாக யாரும் பார்த்துட்டு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஒரு தோற்றம் அவருக்கு. அவர் வந்து ஜெயிச்சு வாங்குற பொண்ணை விட சின்ன வயசு. அந்த பொண்ணுக்கு வந்து 22-23 வயசு இருக்கு. இவர் 60 வயசு ஆளு. காரையே தடவிட்டு பார்த்தாரு, பொண்ணுக்கிட்ட வரவே மாட்டாரு. காதல் அவரு. இந்த பொண்ணு ஏங்கிட்டே இருக்கும். கமல்ஹாசன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். கமல்ஹாசன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பொண்ணை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணிடுவாரு. அப்போ பூர்ண விஷயத்துக்கு நேராக போய் ஜெயிச்சுக்கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணை ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஓடி வாங்க போடுறோம்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசனை எலோ பண்ணிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் ஹோட்டலில் போய் தன் கற்பை இழந்து ஜெயிச்சுத்தரா வந்து ஜெயிச்சுதா காப்பாற்றுற மாதிரி படத்தை வரும். நாங்கள் சண்டை போடுவோம். ஏன் சார் முரளிஸ் காஃபி டீயா சார் நீங்கள் இது மாதிரி கற்பனை வச்சுக்கணும் மடையா மணி எழுதி கதையில நான் என்னடா பண்ணுவேன், ஒரிஜினல் கதை இருக்குடா நான் என்னடா பண்ணுவேன் அப்படி சத்தம் போடுவார். எங்கள் வீட்டில் சண்டை போடுவார். அப்புறம் படம் வந்து 3 பேருமே எனக்கு கிடைக்க மாட்டாங்க. 3 பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். முடிஞ்சோடனே பாலச்சந்திர வேணும்னா இன்னொரு சீன் எடுக்க போகிறேன், ஜனங்க எடுத்து போனால் போயிட்டு போட்டேன். அப்படி என்ன சார் சார் 3 பேர் தாலி கட்டி முடிஞ்ச உடனே ஜனங்க எழுந்து போயிடுவாங்க சார். நான் போயிட்டு போட்டுண்டா, பட் பாலச்சந்திர வேணும் இருக்கும்டா ஜனங்க உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு
கலகலப்பா அந்த வீட்டில் 3 பொண்ணு கல்யாணம் பண்ணி போனேன். அவ்வளோ பெரிய வீடு, இந்த ஹால் மாதிரி இருக்கு. நான் ஒருத்தர் தனியாக உட்காந்துட்டு இருப்பேன். எஸ்வி சுப்பையாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நான் தான் வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். அவர் ஒரு ஹீரோ, எனக்கு பாம்பே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு தியாகத்தால் உயர்ந்த ஹீரோ சார் நீங்கள் பாங்க. என்ன சார் என்னையா சார் ஹீரோன்னு சொல்லிங்க? ஏன் அப்படின்னு, உங்கள் 3 ஹீரோ இல்லை, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணலையே, நான் இப்படி ஹீரோ. ஓ அப்படியா, சீக்கிரமாக போட்டு ஃப்ரீஸ் பண்ணி போட்டு இன்னும் அந்த ஷார்ட் படத்தில் இருக்குது. அப்படி சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் மனுஷன். அப்புறம் அகில் சாட்சி அதே மாதிரி ஒரு புது கவிதையில ஈடுபாடு உள்ள ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கதாநாயகி சரிதா கேரக்டர் பண்ணுவோம். விளையாடுவான் சார், ஒரு வாலி வச்சு விளையாடுவான் சார். என் தலைவா உன் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி அதை தளவிப்பார், அதில் ஈர பசை இருக்கும். ஏனெனில் உன் திருநாமம் என் உதட்டு எச்சில்களால் ஒரு நாளைக்கு 1000 முறைகளுக்கு மேல் குளிப்பாட்டப்பட்டதல்லவோ. எப்படி சார் ஒரு பொண்ணு நேசிக்கிறாப்பா, உன் பேரை 1000 தடவை ஒரு நாளைக்கு வச்சிருக்கட்டாடே அப்படி சொல்லுவாங்க மாதிரி. உடனே இன்னொரு வந்து மாமியார் மேல எல்லா பொம்பளைக்குமே எங்களுக்கு உட்காந்து சொல்ல வேண்டிய மாமியார் மருமகள் எப்பவுமே இப்படித்தான். அப்படி அபூர்வமாக இருந்தால் உலகத்துல 1000ல் 1 இருக்குமே தவிர எப்பவுமே டிஃபரன்ஸாக புரிய தான் செய்யும். அந்த மாமியார் கொசு கட்சினா ஒரு பாட்டு போட்டுவாங்க. கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம், வீட்டுக்குள் பறக்கும் விமானமே என் மாமியார் மேனி என்ன உனக்கு மீனம் பார்க்கமோ, ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சோறு உண்ணுகிறாயே, அது என்ன சாமியார் ரத்தமா சுத்தமா இருக்க? ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் கொழு பதிவுனா இன்னைக்கு எந்த சாமியார் ரத்தம் சுத்தமா இருக்குது? அந்த சாமியார போயிட்டாருங்க. சாமி கோச்சுக்காதீங்க, நீங்க கோச்சுக்க, எங்க சாமியார் வந்திருக்காரு. நான் உங்களை சொல்ல சாமி, நான் 19 சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து யூக்லிப்டஸ் மரத்துக்கிட்ட போய் ஓடி போய் சரிதான் ஒரு பிக்னிக் போனது காதை கொடுத்து பார்ப்பா. என்ன நான் கேட்டோம்னா, மரங்கள்லாம் பேசிக்குது அப்படின்னா என்ன பேசுகிறது? நம்மை கொண்டு 1000 சிலுவைகளை உருவாக்க முடிந்த இந்த மனிதர்களால் தம்மை கொண்டு இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையே என்று மரங்கள் பேசுகிறேன் சார். என்ன சார் படம், ஐயோ இப்படி போயிட்டே, ஐயோ பரவாயில்ல, நாங்கள் தான் கொடுத்து வச்சோம். இப்படி வந்து பசங்களே எழுதி அந்த படம் போச்சு. இதுக்கு படம் முடிஞ்சது. படம் ரீரிகார்டிங்க்கு முன்னாடி வந்து ஏவிஎம் மேனா தேட்டரில் நானும் சரிதாவும் கேபி சார் உட்காந்து படம் பார்த்தோன்னே எனக்கு தொண்டை அடிக்க சரிதா மயக்கம் போட்டு வந்துட்டான். அப்புறம் எங்கள் சமாதானம் பண்ணுறாரு, ஓகே நல்லா வரட்டும்னு சொல்கிறாரு. பட் அந்த படம் எதிர்பார்த்தளவுக்கு போகவில்லை. கேபி சாருடைய லைஃப்பில் 100 படம் நடிக்கிற அவர் மிகச்சிறந்த படங்கள் 5 படம், அவர் பிடிச்ச 5 படங்களில் அக்னி சாட்சி என்ன ஒன்று, அந்த படம் சரியாக ஓடவில்லை. 6 மாதம் படைக்கல படுத்துட்டார். அப்புறம் மல்யுத்த படம் மாதிரி தானே படுத்துட்டு அப்படியே ஒன்று செத்து போக வேண்டியதானே. சிறுத்திடம் தான் சிந்து பயிர் கொடுத்தான், சிறுத்தன் சிந்து பயிர் கொடுத்தான். அந்த பக்கம் நீங்க பாருங்க, இந்த நமக்கு சிந்து பயிர், நமக்கு கர்நாடக நமக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது நினைச்சு பாருங்க. நீ அந்த காலத்தை பக்கம் தியாகராஜ பாபு ஒரிஜினல் பாடுவாரு, பி சொன்னப்பா பாடி நடிப்பாரு. அந்த பக்கத்தில் டிஆர் மகானியும் பாடி நிற்பார், கேபி சுந்தராமல் ஒரிஜினல் பாடுவார், தண்டவாணி தேர்ச்சி பாடுவார். எங்க பாட்டின ஸ்நான பிராப்தி கற்பூர வாசனை கழுதைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன போய் கர்நாடக சங்கீதம் நடிக்க வச்சேன் சார். ஒரு சீன்ல வந்து சிந்து கிடைக்காம போய் பைத்தியமாகி போய் தெருவில் சுற்றிட்டு இருப்பான் குடிச்சிட்டு. அப்போ ஒரு சவாலில் போஸ்ட் போட்டிருக்கோம், இந்த மாதிரி இன்னைக்கு கர்நாடக சங்கீத வித்யாநகர் கட்சி நடக்குதுன்னு. உடனே உள்ளே போனால் கட்சி நடக்கும் போது தர்பார் ராகத்தை அந்த அவங்க தப்பாக பாடும். அந்த ஷார்ட்டே இப்போ போட்டாங்க. தர்பார் ராகத்தை அவன் தப்பாக பாடுனா இவனை பார்த்தோன்னு நடிக்கிறவன் அந்த ஆளு. என்னையா பாட்டு பாடுற ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி. புலிநகம் போட்டவங்கள ஜேகே பாட முடியுமா? பட்டிச்சுப்பா அங்க வஸ்திரம் 10 பேருக்கு தங்க மோதிரம் வெளியே ஆளுநர் கட்ட அவுட். இந்த தர்பார் தான் குறைச்சல் இல்லை. தர்பாராமா பாட நீ நான் பாடி காட்டவா? ரீ 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 ரிசரி பாமானகி கங்கா ரிசரி ரீ ரீ தனிச பதனை சரி மாம தனிச தனை பதி சதா ரிமரமா பதனை ரீ பவனதி பதனை சரி சதனிம பதி கங்கால் சா சசனிம பதனை சரி ரீ ரிம பதனை ச மபதனை ரிசரி கங்கால் ச ரிசரி பதி கங்கால் ச லோஜனா. அதான் பாட அப்படின்னா இப்படி தான் அந்த படம் கைதட்டுவாங்க. இதை ஷூட் வந்து செட்பிட்ஸ்க்கு எடுத்தாப்புல ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருக்குது, அங்கே தான் ஷூட் பண்ணோம். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க நம்ம சகோதரர்கள் அவங்கெல்லாம் வந்து சிவாஜி ஆரன் எம்ஜிஆர் வந்து வாழ்க்கையிலே சிவாஜி மாமல்லி எம்ஜிஆர் ஆரம்பி சாவித்ரி ஆரம்பில்லை அப்படின்னு வந்து நூடுல்ஸாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி சோகமாக இருப்பாங்க, துக்கம் பண்ணி சோகமாக இருப்பாங்க. அந்த கூட்டம் இந்த ஷாட் எடுக்கும்போது கைதட்டுச்சு, தமிழ்நாடு பூராமல் கைதட்டுச்சு. அதற்கு இந்த மகா கலைஞன் தான் காரணம். தமிழ் சினிமா இருக்கும் வரை கேவி அவர்கள் அவருடைய படத்தின் மூலமாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி, வணக்கம்.